அதற்கு ஒரு சிறப்பு சூழ்நிலையை சார்ந்த மக்கள் பார்ப்பதை நாம் கொள்ளலாம். உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும். வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி கல்வி கற்க வேண்டும். அந்த தகுதியை பெற்றவுடனே அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு போட்டிகளில் இருந்து கொண்டிருக்கிற அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறையில் செயல்படும் மக்கள் மத்தியிலே இந்த ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கும் மக்கள் அவ்விதமாக ஒரு மனநிலையை வரலாறுகளையானால் வேலையின் நாளில் அவர்கள் குழந்தையை வீடு பரிசோதனை செய்வது அவசியமாக இங்கு ஒரு வேலை வாய்ப்பு அல்ல, ஆனால் செய்யப்பட வேண்டிய ஏராளமான வேலைகள் பணிகள். அந்த பணியை யாருக்கு செய்வார் என்று இறைவன் மக்களை எதிர்நோக்கி இருக்கிறார். அதற்காக சிலரை மாத்திரம் அவர் அழைப்பவர் அல்ல. வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் ஆண்டவரை அறிந்துள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அந்த பொறுப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அதில் பூரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஊழியம் செய்யட்டும், நாங்கள் ஊழியம் பெறுகிறவராக இருக்கிறோம் என்ற மனநிலையில் மக்கள் இருந்தால் என்ன காரியத்தை நாம் செய்து கொள்ள முடியும்? நிச்சயமாக ஒன்றையும் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த திருச்சபைக்கு முன்பாக திருமணத்தின் ஊழிய பொறுப்போடு உங்கள் முன்பு நான் கேட்டுக்கொள்ள ஒரு காரியம், ஊழியர்கள் உங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதில்லை, ஆனால் உங்களோடு ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அவர்களை நீங்கள் ஏதோ அந்தஸ்து பெற்றவர்கள், உயர்வுக்கு சென்றுவிட்டார்கள், அவர்களுக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கிறது என்ற மனநிலை அல்ல. இவர்கள் உங்கள் பிள்ளைகள், ஆன்மீக பாதையில் எங்கள் பிள்ளைகள். இவர்களை ஆண்டவர் இந்த நோக்கத்தோடு கூட திருப்பதிக்கு அழைக்கிறாரோ அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரே நிலையில் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் படிப்படியாக அதற்கு தங்களை அவர்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக யாரும் நான் பூரண கல்வி பெற்றவர் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரும் கல்வி பெற்றவர்களை எல்லாரும் தேடி நியமிப்பதில்லை, பொறுப்பு கொடுப்பதில்லை. ஆனால் யார் ஒருவர் தன்னை கல்வியற்றவர் என்று தன்னுடைய முறைகளை உணர முடியுமோ அவர்கள் மீது ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மக்களை அவர் அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறப்பை எதிர்நோக்குகின்றார். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விவிலியத்தின் வாயிலாக விளக்குவதற்கு ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலரை எப்படி அழைத்து நியமித்தார் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன்.